திரு ஜீவா, திமுகவா பாஜகவை நோக்கி நகருதா இல்லை தாவேகா திமுகவை பாஜகவை நோக்கி நகர்த்துதா? எப்படி இருந்தாலும் பாஜகவுடன் நெருக்கம் இணக்கம் அப்படிங்கிறத திமுக யோசிக்க தொடங்கிடுச்சா? இல்லை, இதை திமுக யோசிக்குதோ இல்லையோ, வலது சார்புடையவர்கள், விஜய் ஆதரவாளர்கள் தொடர்ச்சியாக அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் அதாவது கண்டிப்பாக அவங்க அதை இல்லைன்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, பாஜகவுடன் தான் அவங்க கூட்டணி வைப்பாங்க, வேறு சோர்ஸ் இல்லை. பவர் பாலிடிக்ஸில் காங்கிரஸோடையும் இல்லை, கம்யூனிஸ்டோடையும் இல்லைன்னா அவங்க ஏற்கனவே போனவங்க தானே, போயிட்டு ஒரு மினிஸ்டர் பதவி வாங்கிடுவாங்க. ரெண்டே கேட்டகரிக்குள்ள அடக்கிட்டீங்களே அவங்கள. ஆமா, வலதுசாரி கருத்தாளர், தாவேக ஆதரவாளர்னு சொல்றீங்க. இல்லை, அவங்க தான் அதை தொடர்ச்சியாக சொல்ல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எந்த திமுக காரும் நாங்கள் பாஜக கூட போகிறோம்னு சொல்ல. அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு முறை இந்த திருச்சி சிவா மத்திய அமைச்சர் ஆவார்னாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன்லாம் அவங்க பேட்டர்ங்கிறது வேற. திமுக எல்லா கட்சியில அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க. ஆனால் பாஜகவுடன் கூட்டணி அப்படின்னு திமுக யோசிச்சாலே தற்கொலைக்கு சமங்க. அது திமுக தோக்குறது. இந்த முறை அவங்களுக்கு ஆட்சி இல்லை, அவ்வளோதானே. பதவி போயிருக்கு, அவ்வளோதானே. முதலமைச்சர் ஆக முடியல. இது என்ன புதுசா திமுகவுக்கு? எம்ஜிஆர் ஆட்சியில் 77லேருந்து 87 வரையும் வரல. அதுக்கப்புறம் திருப்பி 180 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சு வந்தாங்க. 91 இனிமேல் திமுக கிடையாது. நாங்கள் 96 அவ்வளோ பெரிய வெற்றி, 183 இடத்துக்கு மேலே வெற்றி பெற்று வந்தாங்க. அதனால கட்சி இருக்கணும். அதுதான் 2-3 விஷயங்கள் சொல்றாங்களே, நீங்க ஒன்னொன்னா கூட சொல்லுங்க. இங்க லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு போடுது, தாவேக அரசு வழக்கு போடுது. அந்த பக்கம் மத்திய புலனாய்வு ஏஜென்சிகள் நெருக்கிறாங்கன்னா ஒரே நேரத்தில் மத்திய அரசு மாநில அரசு ரெண்டையும் திமுகனால எதிர்கொள்ள முடியுமான்னு ஒரு வாதம் வச்சாங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, அதை எதிர்கொண்டாதான் கட்சி இருக்கும். என்ன ஆர்கே சார் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம், இன்னொன்னு அப்படின்னு யோசிக்கல. அப்படி யோசிச்சா கட்சி இருக்காது. கட்சி டோட்டலா இருக்காது. இப்ப இவங்க வேற ஒன்றும் இல்லை. இப்போ அதிமுக தினகரன் தரப்புல இருந்து இங்கே வந்த செந்தில் பாலாஜி போன்றவங்கலாம் கடந்த 5 வருஷத்துல பதவி இதெல்லாம் வாங்கினாங்க. எத்தனையோ முறை பாஜக அவங்களை கூட்டு பார்த்துச்சு, ரொம்ப ஓப்பனாகவே சொல்லிடுச்சு, கோர்ட்லேயே சொன்னாங்க, பிஜேபிக்கு வந்துருங்க மேட்ரு முடிஞ்சிடும்லாம் சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடந்தப்போ போகலை. நான் திருப்பி சொல்கிறேன், அப்படி திமுக யோசிச்சா தற்கொலைக்கு சமம், கட்சி அவுட் ஆயிரும். பாஜகவுடன் கூட்டணி இப்போ இந்த 5 வருடம் அவங்க என்ன வெண்கொற்ற கூட இல்லைன்னா என்ன, கட்சி கொள்கை தானே முக்கியம். அடிக்கடி அவங்க மேடையில் சொல்கிறது அதானே, கலைஞர் சொல்கிறது என்ன, நாம் கட்சி ஆரம்பித்ததுன்னா ஆட்சியை பிடிக்கவா, அதிகாரத்தை பிடிக்கவா, மக்களுக்காக தானே, தொண்டர்களுக்காக தானே, தமிழுக்காக தானே, தமிழ்நாட்டுக்காட்டி தானேங்கிறது தானே. எதிர்கட்சியாக இருக்கும்போது ரொம்ப வீரியமாக செயல்படக்கூடிய வாய்ப்பு. என்னை கேட்டால் இந்த முறை கிடைத்த தோல்வியை நல்வாய்ப்பாக பயன்படுத்தி கட்சி கட்டமைப்பை வளர்க்குறது, ஆளுங்கட்சிக்கு எதிராக தொடர்ச்சியாக பேரணி நடத்துறது, போராட்டம் நடத்துறது, மத்திய அரசையும் சேர்த்து செய்வது மாதிரி செய்வது தான் திமுக லாபம். இல்லை, மாநிலத்திலையும் அதிகாரம் இல்லாமல் மத்தியிலும் அதிகாரம் இல்லாமல் எத்தனை ஆண்டுகள் திமுக இருக்குன்னு கேட்குறாங்களே. எம்ஜிஆர் ஆட்சியில் அப்படி தானே இருந்தாங்க. ஒரே ஒரு முறை இந்திரா காங்கிரஸ் திமுக கூட்டணி ஜெயிச்சப்ப எம்ஜிஆர் ஆட்சியை பதவி இழக்க வச்சாங்க, திருப்பி இங்க இது போயிட்டாங்க. எம்ஜிஆர் எப்பவுமே டெல்லியில யார் இருக்காங்களோ அவங்களோட தானே கூட்டணி வைப்பார் அவரு. அதனால தானே நானும் மன்றாடியார் ஒப்பு கோயம்புத்தூர் மன்றாடியார் அப்படின்னு ஒரு முறை எம்ஜிஆர் சொன்னார், நான் மலையாளி கிடையாது, நான் மன்றாடியார்ங்கிறப்ப கலைஞர் கிண்டல் அடிச்சார்ல. ஆம், சரண் சிங்கிடம் மன்றாடினார், மொராஜி தேசியிடம் மன்றாடினார், இந்திரா காந்தியிடம் மன்றாடினார் கிண்டலா சொன்னார். அதனால் டெல்லியில எங்க அதிகாரம் இருக்கோ அப்பதான் மேக்சிமம் எம்ஜிஆர் அங்க இருப்பாருங்கிறதா விமர்சனமா இருக்கும். திமுக அப்படி ரெண்டுமே இல்லாமலாம் இருந்திருக்கிறாங்க. இப்போ நீங்கள் அந்த ஜெயலலிதா இருந்தபோது மன்மோகன் சிங்கோட இவங்க இருந்தாங்க. ஆனால் அப்படி இருந்தப்போ இந்த ஈழ பிரச்சனை இதெல்லாம் அவங்களுக்கு நெகட்டிவாக தான் மாறிச்சு. அதனால் அந்த அதிகாரத்தில் கண்டிப்பாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. சரி, அதிகாரத்தை விட்டுருங்க, கூட்டணிக்கான ஆப்ஷன்ஸ் நீங்கள் பாருங்க. காங்கிரஸ், ஐயுஎம்எல், விசிக, இடதுசாரிகள்லாம் தாவேகாவோடே இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு என்ன ஆப்ஷன்? ஒருவேளை அதிமுக, பாமக, அமமுக, இவங்க பாஜக இவங்க எல்லாரும் நின்ட்டாங்கன்னா திமுக நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் தனிச்சு விடப்பட்டுருமே அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க, தனித்து விடப்பட்டால் இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, விஜய் கட்சியினுடைய வெற்றிக்கு காரணம் அவர் கூட்டணி இல்லாமல் நின்றது தான். ஓட்டு போட்டவங்கெல்லாம் ஏணி சின்னத்தை பார்த்தோ, கொடை சின்னத்தை பார்த்தோ, உங்களுக்கு பானை சின்னத்தை பார்த்தோலாம் ஓட்டு போடக்கூடிய ஆட்கள் கிடையாது. விஜய்க்கு விழுந்தவங்களுக்கு வேட்பாளரும் தெரியாது, சின்னமும் தெரியாது. விஜயனா காலையில் 5:30 மணிக்கு பேண்ட் ஷர்ட் போட்டு விசிலுக்கு ஓட்டு போட சொன்னார். நிற்கிற கேண்டிடேட் ஆனா பெண்ணா திருநங்கையான்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அந்த பேட்டர்னில் தான் 35% விழுந்துச்சு. ஒருவேளை கூட்டணிலாம் அமைஞ்சிருந்தா கை சின்னத்துக்கெல்லாம் விசிலுக்கு ஓட்டு போடுறவங்க ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. கூட்டணி இல்லாததுதான் விஜயின் பலம். அதனால தான் கூட்டணி இல்லாமல் ஜெயிச்சுட்டு இப்போ அவர் அமைச்சரவையெல்லாம் கொடுத்துக்கிட்டு அதிகாரத்தில் பங்கு தரேன்னு இருக்காரு. ஆனால் திமுக மீதான தொடர்ச்சியான விமர்சனமே என்ன ஜீவா? திமுக இதுவரைக்கும் கூட்டணியே இல்லாம அவங்க தேர்தல் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததில்லைங்கிறதானே திமுகவுக்கு பலமே கூட்டணின்னு தானே சொல்றாங்க. 67க்கு அப்புறம் கூட்டணி தாங்க எல்லாருக்குமே பலமா இருந்தது. இப்போ 2014 ஜெயலலிதா அம்மையார் நின்னாங்கன்னா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அதிமுக தனித்து நிற்கும் போது கிட்டத்தட்ட திமுகவும் தனித்து நிற்கிற தன்மை தான் அது. அப்போ என்ன, காங்கிரஸ் திமுகவோட இல்லை அந்த சமயத்தில், விடுதலை சிறுத்தைகள் இவங்க தனிச்சு நின்னாங்க. அதிமுக அப்போ பாஜக தனியாக மதிமுகவோட அணியை அமைச்சிருச்சு.
ஒன்னும் பெரிய யாரும் பலமா இல்ல. திமுகவும் தனிச்சு தான் நின்னுச்சு. தனிச்சு நின்னு தோத்தாங்க. இவங்க தனிச்சு நின்னு தனிச்சு நிக்கிறதுல பெர்செப்ஷன் கேம்ல பின்வாங்கிட மாட்டாங்களா? இந்த பக்கம் ராகுல பிரதமர் வேட்பாளரா முன் வச்சு தாவேகா ஒரு அணி, இந்த பக்கம் திரு மோடியை முன் வச்சு அதிமுக ஒரு அணினா, திமுக யாரையுமே பிரதமர் வேட்பாளரா முன் வச்சு நிக்காம பெர்செப்ஷன் கேம்ல ஜெயிச்சிட முடியும் இல்ல? அந்த பார்வை இதெல்லாம் கடந்துருச்சுங்க. எனக்கு தெரிந்து காங்கிரஸ் பாஜக அல்லாத ஏன் இன்னொரு அணி இந்திய அளவில் நம்ம ஏன் உருவாக்க கூடாதுங்கிற ஒரு கான்செப்டை உருவாக்கலாம். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த இந்திய துணை கண்டத்திற்கும் சரி, தமிழ்நாட்டுக்கும் சரி, ஈழத்திற்குமே சரி, இதை குறித்து சிந்தித்த ஒரே பிரதமர் விபி சிங் மட்டும்தான். காவிரி நடுவர் மன்ற ஆணையம் அவர் காலத்துல தான் அமைந்தது. உங்களுக்கு ஈழ பிரச்சனை குறித்து ஒரு அக்கறையும் பார்வையும் கொண்ட ஒரே பிரதமரா விபி சிங் மட்டும்தான் இருந்தாங்க. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடுங்கிறது விபி சிங் காலத்துல நடந்தது. இந்திரா காந்தி தூக்கி எறிஞ்சிட்டாங்க பிசி ரிசர்வேஷனை. ராஜீவ் காந்தி கொடுக்கவே கூடாதுன்னு சொன்னாங்க. காங்கிரஸே இப்படின்னா பிஜேபி ஜனசங்கத்துடைய நிலைப்பாடு என்ன நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஈவன் சிபிஎம் கூட பிசி ரிசர்வேஷன்ல ஃபேவரான நிலைப்பாடு கிடையாது 90கள்ல. இப்போ அவங்க மாறி இருக்கலாம். அப்ப விபி சிங்னு ஒருத்தர் யாரு? காங்கிரசும் ஊழல் கட்சி, பாஜக ஜனசங்கமும் வேணான்னு சொல்லிட்டு வந்த விபி சிங் காலத்துல இவ்வளவு நல்லது நடந்திருக்கு. பாபர் மசூதி இடிப்பை எடுத்து உண்ணாவிரதம் இருந்தவர் விபி சிங் தான். கடைசி காலத்துல அதுதான் அவருடைய சாவை நெருக்கி கூட்டி வந்துச்சு. அப்ப இப்படி ஒரு பிரதமர், இப்படி ஒரு கான்செப்ட் எப்போ வந்ததுன்னா விபி சிங் காலத்துல. உங்களுக்கு ஜனதா இது காங்கிரஸும் இல்லாம பாரதிய ஜனதாவும் இல்லாத ஒரு ஆட்சியில தான் இதெல்லாம் நடந்தது. அதனால எனக்கு இந்த ப்ரூட்டல் மெஜாரிட்டியை வாங்கணும், நிலையான ஆட்சிங்கிறதுல எனக்குலாம் நம்பிக்கையே இல்லைங்க. சரி, இப்ப பாஜகவை கூட்டணிக்கான மனசுல திமுக வச்சுக்கலன்னா ஏன் பாஜக கிட்ட நெருக்கம் காட்டுவது மாதிரியான ஒரு தோற்றம் தெரியுது? ஏன் பல்வேறு விஷயங்கள்ல ஒரு இணக்க போக்கோ இல்ல ஏற்கனவே காட்டின வீரியத்தை காட்டாம கொஞ்சம் மட்டுப்படுத்தியோ செய்யறாங்க விமர்சனம் வருது? இல்ல எனக்கு இப்ப மாநில தாவேக அரசு இருக்கிறாங்க, திமுக இருக்கிறாங்க. வந்தே மாதத்திலிருந்து இவர்கள் கொண்டு வருகின்ற அந்த மும்மொழி திட்டம், இது எல்லாமே 66 நாள் நடந்துச்சு. திமுக ஆட்சியில நடக்கல. இதை எல்லாத்தையும் கண்டிக்கிற இடத்துல தானே இருக்கிறாங்க. பழைய கண்டிப்பு இருக்கா? பழைய வீரியமா கண்டிக்கிற அளவுக்கு இருக்கான்னு கேக்குறாங்க. அவங்க விஜயோட போட்டி போறதுல 17 இருந்து கண்டிச்சாங்கல்ல, அந்த வீரியத்தோட கண்டிக்கிறாங்களா? இல்ல அதை நம்ம அப்படி ஒரு அளவுகோல் பார்க்க வேண்டியது இல்லை. ஏன்னா இப்ப இங்க இருக்கிற தாவேகாவும் ஒரு பாஜக பிராக்சி கவர்மெண்ட் தான். அப்ப இதை எதிர்ப்பதே பாஜக எதிர்ப்பதுங்கிற ஒரு கான்செப்டும் இருக்கு. அதனால டெல்லியை தனியா எதிர்க்கணும், இதை தனியா எதிர்க்கணுங்கிற 2 இடத்துல அவங்க சண்டை போட வேண்டியது இருக்கு. அதனால நான் என்ன பாக்குறேன்னா, இப்ப இவங்க விஜய் கவர்மெண்ட் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இப்பயும் நம்ம விவாதம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? தமிழ்நாடு அரசு பாஜகவை ஏன் எதிர்க்கலைங்கிற கேள்வியை விட திமுக பாஜகவை எதிர்க்குதான்னு கேட்கிறோம். இது முழுக்க முழுக்க பாஜகவை எதிர்க்காத அரசா தானே இருக்கு. இப்ப வரை இன்னைக்கு வரையும் அவங்க பேசலையே. கூட்டணி கட்சிகள் வந்து பேச சொல்றாரு. இப்ப பாக்குறேன், முதலமைச்சர் இந்த வந்தே மாதரம் விவகாரத்தில் தன் நிலைப்பாட்டை உறுதியாக தெரிவிக்க வேண்டும். இப்ப ஸ்டாலின் இருக்கும்போது சிபிஎம் இப்படி சொல்லுமா? ஸ்டாலின் அப்படி பேச விடுவாரா? ஸ்டாலினும் பேசியிருப்பாரு, கம்யூனிஸ்டும் பேசியிருப்பாங்க, விடுதலை சித்திலும் பேசியிருப்பாங்க, எல்லாரும் பேசியிருப்பாங்க. அவங்க கூட காங்கிரஸும் இடதுசாரிகள் எல்லாருமே இருக்கும்போது பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு பெர்செப்ஷன் பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு எக்கோ சிஸ்டம் தமிழ்நாட்டுல உடைபட்டு இருக்குங்க. அதுதாங்க விஜய் வெற்றி, பாஜகவுடைய வெற்றி. 2 மாதத்துக்கு முன்னாடி நாமளே உட்காந்து பாஜகவை எதிர்த்துதான் விவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்ப பாஜக எதிர்ப்பே குறைஞ்சிருச்சு. பாஜக எதிர்ப்புங்கிற கான்செப்ட் போய் விஜய் எதிர்ப்பு இவங்க கொண்டு வருவாங்களா, கரூர்ல செத்தவங்களுக்கு கிடைக்குமான்னு இஷ்யூவே இப்படி போயிருச்சு. சமூக நீதி, மாநில சுயாட்சி, இடஒதுக்கீடு, இந்துத்துவா, பாஜக அப்படி பேசுதேங்கிற கான்செப்டே பொதுவாகவே குறைஞ்சிருச்சு. அது காரணம் இந்த சூழல். திமுக அதிமுகங்கிற நிலை இருக்க வரையும் ஒழுங்கா இருந்தது. இப்ப திமுக தாவேகா அதிமுகங்கிற கான்செப்ட்லாம் போனதுக்கு அப்புறம் விவாதங்களே வேற வழி இல்லாம இப்ப திமுக தாவேகாக்குள்ள விவாதம் கட்டமைக்கப்பட்டு இதுவே தமிழ்நாட்டுக்கு பின்னடைவு தான். பாஜக எதிர்ப்பு இயல்பாகவே குறையுது விவாதங்கள், ஊடகத்தலங்கள் எல்லாவற்றிலுமே. ஏன்னா இப்ப கரூர் சம்பவம் வரும்போது நீங்க அதை பேசாம வேற என்ன பண்ண முடியும்? இஷ்யூ வரும்போது பேசுறோமே, மேகதாது வரும்போது பேசுறோம், வந்தே மாதரம் வரும்போது பேசுறோம், மாணவர் போராட்டம் வரும்போது பேசுறோம். அப்படி அந்த விஷயம் கூட இல்ல அப்ப கூட பாருங்க என்ன ஆகுதுன்னா, பாஜக தீவிரமா எதிர்ப்பது திமுகவா விஜயா இப்படிதான் போகுது. அந்த பாஜக எதிர்ப்புங்கிறது இயல்பாகவே இந்த எக்கோ சிஸ்டத்துல குறையுதுங்கிறேன் நான். ஓகே, பிரியன் சார் கை உயர்த்துனீங்களா? திமுகவுடைய பாஜக எதிர்ப்பை வந்து நான் இன்னும் அதை கொஸ்டின் பண்ணவே இல்லை. பட் நடக்கிறத வச்சு தான் நம்ம பேசுகிறோம். தர்மேந்திர பிரதான் ரெசிக்னேஷன் முக்கியமான கோரிக்கையாக இருக்கும்போது அதை பற்றி வாயே திறக்காம ஒரு அறிக்கை விட்டா என்ன அர்த்தம்? பாஜக எதிர்ப்பு எவ்வளவு தீவிரமாக கோரிக்கை இல்லை, அதிமுக அது வேற விஷயம். மாணவர்கள் போராட்டத்தை வச்சு தான் நீங்க உள்ள வரீங்க. நீங்க பேசாதே இருந்தா மாணவர் போராட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணும்போது அந்த கோரிக்கையை கனிமொழி ஆராசாலாங்க அந்த கோரிக்கையை ஏற்கல, அந்த கோரிக்கையை பத்தி ஏன் பேசல? அது மட்டும் இல்ல, போலீஸ் ஆக்ஷன் ஏன் கண்டிக்கல? இப்ப தர்மேந்திர பிரதான் போய் பிரகலாத் பாயிண்ட் என்னன்னா வந்து ஏற்கனவே இந்த பாஜக எதிர்ப்பு எடுத்துட்டு அவங்க 3 எலெக்ஷன்ஸ்ல வின் பண்ணிட்டாங்க சார். இந்த எலெக்ஷன்ல தோத்துட்டாங்க. நான் வந்து அதுக்காக பாஜக எதிர்ப்பை அவங்க கைவிட்டாங்கன்னு சொல்ல. பட் நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அடுத்த 2.5 வருஷம் சார் யதார்த்த நிலைமைன்னு ஒன்று இருக்கு சார் பாலிடிக்ஸ்ல. நீங்க கொள்கை ரீதியா சில விஷயங்கள் பேசலாம்,
2004 வந்து அது வரையும் வாஜ்பாயோட இருந்த திமுக திடீர்னு யூபிஏக்கு ஏன் வந்ததுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதெல்லாம் அரசியல் எதுவும் நடக்காதுன்னு சொல்ல முடியுமா? இந்த 2.5 வருஷம் எப்படி பாலிடிக்ஸ் கிடக்கிறதுனா திமுக ஆட்களோட முக்கியமான பாயிண்டா இருக்கு. நம்ம 22 எம்பிக்களையும் 10 ராஜ்யசபா, லோக்சபாவில் 22 பேர், ராஜ்யசபாவில் 10 பேர், அதை வச்சுட்டு என்ன மாதிரி பாலிடிக்ஸ் பண்ண முடியும்? நமக்கு விஜய் எதிர்க்கிறதுக்கு என்ன பண்ண முடியும்? 2 சைடும் நம்ம எளிமையை உருவாக்க வேண்டாம், 2 எதிரியும் நம்ம கையாள முடியாதுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. யதார்த்த ரீதியிலான பாலிடிக்ஸ் பார்க்கும்போது நம்ம பாஜகவோட அங்கே போய் கூட்டணி வைப்பாங்கன்னு சொல்லலை, ஒரு நெளிவு சொல்லியோட போவாங்கன்னு தான் சொல்றோம்.